अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதம் விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् क्षेमुषी भक्तिरूपा गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरम् ராஜாவான குலசேகரர் அவர் அருளிய அற்புதமான ஸ்தோத்திரம்தான் முகுந்தமாலை என்கின்ற ஸ்தோத்திரம். மிக அற்புதமான ஸ்தோத்திரம். எம்பெருமானை தினந்தோறும் நாம் துதிப்பதற்கு என்றே ஏற்பட்ட ஸ்தோத்திரம் என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திரத்திலே இன்றைய தினம் நாம் முதலிலே 20வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 20வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது எம்பெருமானை நான் துதித்து கொண்டிருக்கிறேன். இப்படி துதித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்ச்சியானது எனக்கு என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். நம்மாழ்வார் தெரிவித்தார் அல்லவா, தாழ்ச்சி மத்தெங்கன் தவிர்ந்து நின் திருவடிக்கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகையருளாய் வந்தே என்று. மற்ற இடத்திலே எல்லாம் நாம் இருப்பது தாழ்ச்சி, எம்பெருமானுடைய திருவடி வாரத்திலே இருப்பது தான் வாழ்ச்சி. அந்த வாழ்ச்சியானது எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த 20வது ஸ்லோகத்திலே குலசேகரர் எம்பெருமானை பிரார்த்திக்கிறார். பத்தேன அஞ்சலினா நதேன சிரசா காத்ரைஹி சரோமோத்கமைஹி கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் त्वच्चरणारविन्दयुगल ध्यानामृतास्वादिनाम् अस्माकं सरसीरुहाक्ष सततं சம்பத்யதாம் ஜீவிதம். சரசீருஹாக்ஷா என்று எம்பெருமானை சம்போதிக்கிறார். அதாவது எம்பெருமானே என்னால் அவன் எப்படிப்பட்டவன்? தாமரை கண்ணன், தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன். அதுவும் அந்த தாமரை, அதாவது தாமரை கண்கள் என்று சொல்லுவதனுடைய கருத்தை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே காட்டுவார். என்ன காட்டுவார் என்னால், ஒரு பெரிய குளம், அந்த குளத்திலே ஒரு தாமரை இருக்கிறது, நிறைய தாமரைகள் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் சரி, ஒரு பெருங்காற்று அடித்தால் என்ன பண்ணும் என்னால், அது அந்த காற்றினுடைய ஒரு வேகத்திலே அத்தனை தாமரையும் அப்படியே ஒரு பக்கமாக சாயும். அதைத்தான் எம்பெருமான் எனக்கு பண்ணினான். பெருங்கழலாருதம் பெருங்கண்மல் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார் என்று. அப்படியே அந்த பெருங்காற்று அடித்தால் வன்காற்று அறைய ஒருங்கே மலிந்து கிடந்து அலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் பொலிந்தன எம்பிரான தடங்கண்களே. ஒரு பெரிய காற்றடித்தால் தாமரை எப்படி சாயுமோ அதுபோல எம்பெருமானுடைய கிருபை என்கிற காற்று அடிக்கிறதாம். பொதீக்ஷண சுதாசிந்து வீதி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதானீதைஹி காருண்ய மாருதானீதைஹி என்று திருக்கச்சி நம்பிகள் அவருடைய அந்த தேவராஜ அஷ்டகத்திலே நாம் பார்த்தோம். ஆஹா, அப்படி அந்த கருணையாகிற பெருங்காற்று அடித்தால் அந்த திருக்கண்களாகிற தாமரை அப்படியே அடியவர்கள் மேலே அப்படி விழுமாம். அதைத்தான் இங்கே கருத்திலே கொண்டவர் போல சரசீருஹாக்ஷ தாமரை கண்ணனே என்று சொல்கிறார். என்ன வேணும் உமக்கு? அஸ்மாகம் சததம் ஜீவிதம் சம்பத்யதாம்
அஸ்மாகம் எங்களுக்கு சததம் எப்பொழுதும் ஜீவிதம் வாழ்ச்சியானது சம்பத்தியதாம் ஏற்படட்டும், நிலைத்திருக்கட்டும். எப்படிப்பட்ட வாழ்ச்சி? நன்னா தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னை எல்லாரும் நினைப்பார்கள். அதெல்லாம் வாழ்ச்சி அல்ல. பின் எது வாழ்ச்சி? இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பாருங்கள். பத்தேன அஞ்சலினா, கையை கூப்பின நிலை, கையை கூப்பி கொண்டு நிற்கிற நிலை. இரண்டாவது நதேன சிரசா, நதேன சிரசா நதேனா, தலையாலே வணங்கி இருத்தல். காத்ரைஹி ச ரோமோத்கமைஹி, எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் நினைத்தவாறே, அவன் திருமுன்பே நாம் நிற்கிறோம் என்று நம்முடைய பாக்கியத்தை நினைத்தவாறே அப்படியே உடம்பெல்லாம் புல்லரித்து நிற்குமாம். அதுதான் ரோமோத்கமைஹி. அப்படியே உடம்பெல்லாம் உள்ளெல்லாம் உருகி குரல் தொழிந்தேன், உடம்பெல்லாம் கண்ணநீர் சோரா என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். காத்ரைஹி சரோமோத்கமைஹி, உடலிலே புல்லரிப்பு நன்றாக அது மயிர்கூச்செறிந்து நிற்கிற நிலை. அது கண்டேன ஸ்வரகத்கதேனா, எம்பெருமானை துதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அப்படியே என்ன ஆகிறது, குரல் மேலுமழா என்று அப்படியே குரல் தழுதழுக்கிறதான் எம்பெருமானை நினைத்தவாறே. நயனேன உத்கீர்ண பாஷ்பாம்புனா, கண்களிலே அப்படியே கண்ணீர் பெருகுகிறது எம்பெருமானை நினைத்தவாறே. அப்படியே காலுமழா கண்ணநீரும் நில்லா, உடல் சோர்ந்து நடுங்கி குரல் மேலுமழா மயிர் கூச்சுமரா என தோள்களும் வீழ்வொழியா. ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இருக்கிற விஷயங்கள் அப்படியே இங்கே இந்த குலசேகரருடைய ஸ்லோகத்திலேயும் நமக்கு கிடைக்கிறது. இப்படி கையை கூப்பிக்கொண்டு தலையை வணங்கி உடலெல்லாம் புல்லரித்தெழுந்து அதே போல தழுதழுத்த குரலிலே கண்களிலே கண்ணீர் பெருகும்படியாக இருந்து நித்தியம் துவச்சரணாரவிந்த யுகல தியான அமிர்த ஆஸ்வாதினாம், நித்தியம் உன்னுடைய திருவடி தாமரைகள், துவச்சரணாரவிந்த யுகலம் திருவடி தாமரை இணைகள், அவற்றை தியான ஆஸ்வாமிர்த அமிர்தம். நான் அப்படியே அந்த திருவடி தாமரை இணைகளை நாம் நெஞ்சாலே நினைப்பதே ஒரு அமுதம் பருகுவது போல, அப்படி இருக்கிறவர்களுக்கு ஆஸ்வாதினாம், அந்த அமிர்தத்தை பருகுபவர்களுக்கு இந்த நிலையானது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும், இது நீடித்திருக்க வேண்டும். இதில் எந்த குறையும் ஏற்படவே கூடாது. ஏதோ இன்றைக்கி எம்பெருமானை பார்க்கிற பொழுது அப்படியே சேவித்தோம் அப்புறம் அது மறந்து போயிட்டோன்னு இருக்கக்கூடாதான். பின்ன எப்படி இருக்கணும்? இந்த நிலை எப்பொழுதும் கையை கூப்பிக்கொண்டு தலையை வணங்கி கொண்டு என்னவெல்லாம் சொன்னாரோ அப்படிப்பட்ட நிலை, உன்னையே நினைத்திருக்கிற நிலை எனக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த வாழ்ச்சி எனக்கு வேண்டும், அதை தவிர வேறு எதுவும் வாழ்ச்சியே அல்ல என்று இந்த ஸ்லோகத்திலே அவர் தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். அதில் என்ன சொல்லுகிறார்? அப்பனே, உன்னை தவிர நான் வேறு யாரையும் அறிய மாட்டேன். இந்த வாழ்ச்சி எனக்கு வேணும்னு கேட்கிறேன் என்னால் இன்றைக்கு இப்படி சொல்லுவீர், நாளைக்கு இன்னொருத்தர் இடத்துல போய் அவரிடத்திலும் இதையே சொல்லுவீரோ என்று எம்பெருமான் கேட்க, உன்னை தவிர நான் வேறு யாரையும் அறிய மாட்டேன், உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன், இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின்சாயை அழிவு கண்டாய், வேற இன்னொரு குரடு நான் ஏற மாட்டேன், எனக்கு எல்லாம் நீதான் என்று சொல்லுகிற பொழுது அவனை பலவித வார்த்தைகளாலே அற்புதமாக அப்படி கண்ணபிரானை துதிக்கிறார். என்னவென்று துதிக்கிறார் பாருங்கள். ஹே ஹே கோபாலக ஹே கிருபா ஜலநிதே ஹே சிந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவா ஹே ஹே ராமானுஜ ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாட்சமாம் ஹே கோபீஜனநாத பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா. பகவானை பார்த்து சொல்லுகிறார், ஹே கோபாலகா, கோபாலர்களை எல்லாம் காப்பாற்றினவன் என்ன அர்த்தம்? அதாவது ஆயர்களை காப்பாற்றினவன். எத்தனை இடத்துல பண்ணியிருக்கிறான். கோவர்த்தன மலையை எடுத்து குடையாக பிடித்து அந்த மழை துளி இந்திரன் பொழிந்த கல்மழையில் ஒரு துளி கூட அவர்கள் மேலே விழாமல் காப்பாற்றினானே. ஹே கோபாலகா, இப்படி நீ பண்ணினதற்கு என்ன காரணம்? கிருபா ஜலநிதே, கிருபா ஜலநிதி என்னால் நான் கருணை கருங்கடல், கருணை பெருங்கடல். எம்பெருமான் கருணையின் காரணமாக தன்னுடைய அடியவர்கள் என்னால்
அதுவும் அந்த ஆயர்கள் இடக்கை வழக்கை அறியாதவர்கள், ஒன்றும் அறியாதவர்கள், ஒன்றுமறி ஒன்றில்லாத ஆய்க்குலத்து அறிவொன்றுமில்லாத வாய்க்குலம் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கருணை பொழிவது உனக்கு சொல்ல வேண்டுமா? ஹே கிருபா ஜலநிதே, கருணையே வடிவெடுத்தவன் நீ, கருணை கடல். ஹே சிந்து கன்யாபதே, சிந்து கன்யா என்னால் கடலரசன் அவனுடைய மகள். யார் அவள்? பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. நான் கடலை கடைந்த பொழுது அங்கிருந்து தோன்றினாள் அல்லவா, அது ஒரு அவதாரம் அவளுக்கு. எம்பெருமானை வாசுதேவன் தாசரதி என்று சொல்லுவது போல இங்கே பிராட்டியை சிந்து கன்யா, கடலரசன் மகள் என்று சொல்லுகிறார். அவளுக்கு பதி இவன் கருணா ஜலநிதியாக இருப்பதற்கு என்ன காரணம் என்னால் சிந்து கன்யா பதி, அவளுக்கு மகிழ்ச்சி ஊட்ட வேண்டும், அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியவர்கள் விஷயத்தில் அவன் கருணையை பொழிகிறான். இல்லை என்றால் அவள் மகிழ மாட்டாள். ஹே சிந்து கன்யாபதே, திருமகள் மணவாளனே. மேலே என்ன செய்கிறான்? ஹே கம்சாந்தக, அடியவர்களுடைய விரோதிகளை எல்லாம் அழிக்கிறான். யாரை அழித்தான்? கம்சாந்தக. கம்சன் எப்படிப்பட்டவன்? தீய புந்தி கஞ்சன், அவன் புத்தியே கோணலானது, அதனால தான் அவனை அழித்தான். அதுக்கு மேலே ஹே கஜேந்திர கருணாபாரீண, அழிப்பது மட்டுமா, காப்பதும் செய்தான். கம்சனை அழித்த பொழுது ஒரு யானையை கொன்றான், ஆனால் இன்னொரு யானையை காப்பாற்றினான். ஓரானை கொம்பொசித்து ஓரானை காத்தான் என்று அவனுக்கு எத்தனை சொல்லி இருக்கிறது. ஒரு இடத்துல யானையை கொல்லுவான், இன்னொரு இடத்துல ஆனையை காப்பாற்றி. அது என்ன மதம் பிடித்த யானை, விரோதியான யானை. இங்கே கஜேந்திரன் அடியவனான யானை. ஆஹா, ஹே கஜேந்திர கருணா பாரீணா, கஜேந்திரனிடத்திலே கருணை மழை பொழிந்தவனே. அதற்கும் என்ன காரணம்? ஹே மாதவா, மாதவா என்னால் என்ன? சிந்து கன்யாபதே என்னால் என்ன பொருளோ அதேதான். மாயாஹா தவா, பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் என்பதுதான் பொருள். பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன் ஆகையினாலே தான் அவன் என்ன பண்ணினான்? துஷ்கத் விநாசனம் என்று சொல்லப்படுகின்ற கம்சனை அழித்தான். நல்லோர்களை காத்தல், சாது பரித்ராணம் என்கிற அவனை, கஜேந்திரனை காத்தான் என்ன அத்தையும் நாம் கொள்ளலாம். அதுக்கு மேலே ஹே ராமானுஜா, கண்ணனை போய் ராமானுஜா என்கிறார். என்ன காரணம்? என்னால் ராம அனுஜ, ராமானுஜ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ராமனுடைய தம்பி என்பது பொருள். ராம அனுஜ, அவனுடைய தம்பி, பின் பிறந்தவன். கண்ணனுக்கு ராமானுஜ என்ற பெயர் எப்படி வருகிறது என்னால் அவன் பலராமனுடைய தம்பி ஆயினாலே ஹே ராமானுஜ, ஹே ஜகத்ரய குரு, மூன்று உலகங்களுக்கும் அவன்தான் குரு. என்னால் நான் ஆச்சாரியன் என்று சொல்லலாம். நான் திருமந்திர துவயம் சரம ஸ்லோகம் இத்தையெல்லாம் உபதேசித்தவன். இன்னும் அவனுக்கு ஆச்சாரியனுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஹே ஜகத்ரய குரு, ஹே புண்டரீகாட்சா, ஹே புண்டரீகாட்சான்னா இந்த தாமரை கண், அடியவர்களை அவன் கட்டாட்சிப்பதெல்லாம் தன்னுடைய அந்த தாமரை கண்களை கொண்டுதானே. ஆயினால் இந்த கண்களை சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ஹே புண்டரீகாட்சா. அதுக்கு மேலே ஹே கோபீஜனநாதா, கோபிகளுக்கெல்லாம் நாயகனாயிருந்து அந்த கோபிகளுக்கு அனுகிரகம் பண்ணினவன் தான். கோபிகைகள் என்னால் ஆர்? அத்தனை பேர் அந்த ஜீவாத்மாக்கள் என்கிறவர்களுடைய ஒரு பிரதிநிதிகள் தான் அவர்களெல்லாம் கோபிகைகள். அந்த கோபிகள் அத்தனை பேரை அவன் அனுகிரகித்தான் என்னால் அத்தனை ஜீவாத்மாக்களுக்கு தன்னுடைய கிருபையை பொழிந்தானவன். பூர்வ இப்படி கூட சொல்லுவதுண்டு. முன்பிறவிலே ராமபிரானாய் அவதரித்திருந்த காலத்திலே ரிஷிகளெல்லாம் அந்த எம்பெருமானோடு கூடி அனுபவிக்க வேண்டும் என்று தண்டகாரண்யத்திலே இந்த ரிஷிகளெல்லாம் ஆசைப்பட்டார்களாம். அப்பொழுது எம்பெருமான் என்ன சொன்னான்? உங்களுக்கு வேண்டிய அனுகிரகத்தை நான் அடுத்த அவதாரத்திலே பண்ணுகிறேன் என்று சொல்ல, அதனால் அந்த கோபிகைகள் அத்தனை பேரும் தான் இங்கே திருவாய்ப்பாடியிலே, அதாவது அந்த ரிஷிகள் அத்தனை பேரும் தான் திருவாய்ப்பாடியிலே வந்து கோபிகைகளாக பிறந்தார்கள். அவர்களுக்கு தன் கண்ணபிரான் தன்னுடைய அனுகிரகம் முழுவதையும் பொழிந்தான் என்று இதை புராணத்திலே சொல்லுகிறார்கள். இப்படி அதனால் ஹே கோபி ஜனநாத மாம் பாலய, மாம் பாலய, என்னை தேவரீர் தான் ரட்சிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நத்வாம் நத்வாம்பினா ஜானாமி பரம், உன்னை தவிர வேறொருவனை நான் அறியவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது துவாம் பரம், உன்னை காட்டிலும் வேறுபட்ட ஒருவனை, ந ஜானாமி துவாம்பினா ந ஜானாமி,
பரம் ந ஜானாமி, உன்னை தவிர வேறொருவனை நான் அறிய மாட்டேன், அதனால் நீயே எனக்கு அருள் புரிய வேணும் என்று இந்த ஸ்லோகத்தில் குலசேகரர் எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.